ஆஃப் ரோடு மாதிரி இல்லை, ஆஃப் ரோடு தான். ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மருண். இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான். ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். சூலூரில் தான் அந்த இடம் வந்து இருக்குது. அந்த இடத்து தான் போக போகிறோம். நம்ம டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:45 வந்து ஆகுது. நான் 6 மணிக்கே வந்து கிளம்பிட்டேன். பட் பார்த்திங்கன்னா வர வழியில் பேசிகிட்டே தான் வந்தேன். பட் மைக் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் திரும்பவும். மார்னிங் தான் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதனால தான் மார்னிங் வந்து நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி ஜில்லுன்னு வந்துருக்கும். மார்னிங்லாம் ரைட் பண்ணிங்க அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால் நான் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா மார்னிங் தான் அதிகமாக வந்து இப்போ போய்கிட்டு இருக்கேன். இப்போ போக போகிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா நான் போய் 2 வருஷத்துக்கிட்ட வந்து ஆச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போலாம் யாருமே போகிறது கிடையாது. ஸோ போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆச்சு. திரும்ப வந்து நான் அவங்கள கூப்பிட்டு போக போகிறேன் அந்த இடத்துக்கு. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நானும் ரைடு வரேன் ப்ரோ, நீங்கள் போனால் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ரைடு வந்து நம்ம போகலாம், எங்கேயாச்சும் பிளான் பண்ணி குரூப்பாக வந்து கண்டிப்பாக வந்து போகலாம். அது எப்போன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏதாச்சும் போகிறோம் அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். செம்ம கிளைமேட்டில் அப்படியே இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. பாலத்துக்கு மேலே இருக்கிறோம். ஸோ வேறு லெவல். அந்த இடத்துக்கு கிட்ட வந்து வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் தூரம் தான். ஒரே புகை மண்டலமாக இருக்குல்ல, பனி கிடையாது, ஏதோ எரிச்சிக்கிட்டு இருக்காங்க போல். இந்த இடம் தான். இந்த இடம் தான் அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மரமாக தெரியுது இல்லையா, அங்கே தான் போக போகிறேன் இப்போது. ஸோ வந்தாச்சு. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருக்கீங்களா? கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பேர் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, வந்தது கிடையாது. ஏன்னா உள்ளே தள்ளி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து தெரியாமலே இருக்குது. ஆனால் ரொம்பவே அழகான இடம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 500 மீட்டர் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே சுற்றி அது வரைக்கும் போயிடலாம். இந்த இடத்துக்கு ஃபேமிலியாகவும் வருவாங்க. பட் பார்த்தீங்கன்னா உள்ளத்துலேயே வரமாட்டாங்க. அந்த ஓரத்துலேயே வந்து உட்காரதுக்கு நிறைய இடம் போட்டு வச்சுருப்பாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு போட் ஹவுஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காமிக்கிறேன். அது மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களா தெரியுதா? தூரமாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வந்தாங்க. ஸோ எங்களை வந்து ஒரு ரவுண்டு வந்து கூட்டு போங்க அப்படி சொல்லி சொன்னோம். ஸோ வந்து கூட்டு போனாங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து கூட்டு போயிட்டு அப்படியே திரும்ப வந்து எங்களை கூட்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியல, ரொம்ப தூரமாக இருக்கிறனால தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக தெரியுதா? அந்த தெரியுதா குட்டியாக? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் பிடிக்கிறவங்க தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கூட்டு போக மாட்டாங்க, வேலையை வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பலாம். இந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் வந்து வந்திருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. என் கூட வந்து கிடையாது, வேற யாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம். பக்கத்துலேயே தோட்டம் இருக்குது, வீடெலாம் இருக்குது. அந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஏதோ ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இந்த பாதை. இது வந்து ஆஃப் ரோடு மாதிரி இருக்கு. சரி போய் பார்ப்போம். ஆஃப் ரோடு மாதிரி இல்லை, ஆஃப் ரோடு தான். ஓ ஓ ஆள் நடமாட்டமே இல்லை நண்பா. மயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்றுட்டுருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம். அந்த பக்கம் ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது. ஸோ பைக் வந்து திருப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். மயில் ஐயோ பயப்படாமல் நின்றுருக்கு.
ஸோ இது வந்து ஏதோ ஊருக்குள்ளே போகிற வழி தான். நம்ம வந்து எப்படி திரும்பிக்கலாம் பைக்கை. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள வரைக்கும் வர வேண்டாம். உள்ளலாம் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்திருக்கிறேன். ஸோ உள்ளலாம் வராமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஓ இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா, அந்த போட்லலாம் கூப்பிட்டு போவாங்களா? போட்டில் படகுல காசு கொடுத்து கூப்பிட்டு போவாங்களா? கிடையாதோ? இந்த மீன் பிடிக்கிறவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்களோ? சரி 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 தான், நன்றி. எங்களை ஒரு வாட்டி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அது 2 வருஷம் இருக்கும். திரும்பியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட் ஹவுஸ் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா உக்கடம் இந்த இடம் அப்படி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கோயம்புத்தூர் ஆக போகிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறான்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம். நான் அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஒரு காகம் பார்த்தீங்கன்னா பயத்தில் கத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட குஞ்சு ஏதோ கீழே விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்குது பாவம். ஸோ கோயம்புத்தூருக்கு யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும். உள்ளே தள்ளி அந்த அது வரைக்கும் போக வேண்டாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து நான் கூப்பிட்டு போகிறேன். வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றிகள். வணக்கம். ஜெய்ஹிந்த்.